குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி இந்தியன் ரெசிபீஸ் 1K. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம another ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக் டிக்கி. இதில் வந்து நம்ம பாலக்கோட இலையை மாத்திரம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். அந்த தண்டு இதில் சேர்க்க வேண்டாம். அதுக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு பீல் பண்ணிவிட்டு அதை நான் கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கேரட், இது வந்து கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அவல், கொஞ்சம் நல்ல திக்கான அவலை நான் வந்து பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பேசன், அதாவது கடலைமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ரைஸ் ஆட்டா, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். தனியா பொடி, அது வந்து ஒரு நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். இது ஆம்ச்சூர் பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம். இது கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மோஸ்ட்லி தண்ணி தேவைப்படாது. பட்டதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். போய் இதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம இதை க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை ஒரு டீஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டிக்கி போட்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு பேசன் சேர்க்கணுமா வேண்டாமாங்கிறது அப்போ தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டிக்கி ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுட்டுலாம். இப்போது ஆயில் சுட்டுட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் போடலாம். இது வந்து நல்லா அளந்து போகாமல் பர்ஃபெக்டாக வந்ததுன்னா இதோட இந்த பேசன், ரைஸ் ஆட்டா அண்ட் அந்த நம்ம போகா பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதோட குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். இப்போ இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுது. ஸோ நம்ம ரிமைனிங் இருக்கிற ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது, இது வந்து நமக்கு குக் ஆகிடுது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம். நம்மளோட பாலக் டிக்கி ரெடி ஆகிடுது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், நம்ம பொரிச்சு எடுக்கிறதே ஜஸ்ட் ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது அளந்து போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசன் ஆர் ரைஸ் ஆட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. இல்லை எதுவுமே அளந்து போகலை, பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் போட்ட எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம வந்து க்ரீன் சட்னியோட சாப்பிட்லாம், இல்லை சாஸோடு சாப்பிட்லாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடலாம். இதோட உப்பு, காரம் அண்ட் அந்த மசாலாவோட அளவு, மற்ற இன்க்ரீடியன்ஸோட அளவு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.